மல்லிகை பூனா கௌரிக்கு ரொம்ப பிடிக்கும். அவ தலையில வச்சுட்டு போற அழகே அழகுதான். வா கௌரி. கௌரி அம்மா வாமா வா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்மா. ஐயோ என்னம்மா இப்படி அழைச்சு போயிட்ட? என்னம்மா சொல்றீங்க? நான் எழுச்சு போயிருக்கேனா? ஆமா. இல்லம்மா, எனக்கு என்னமோ கௌரி குண்டான மாதிரி தான் இருக்கு. போடா, பெத்தவளுக்கு தான் தெரியும் பொண்ணு இழைச்சிருக்காளா இல்லையான்னு. அம்மா, அங்க வேலைக்காரில இருந்து தாத்தா ஆன்ட்டி வரைக்கும் எப்ப பார்த்தாலும் எதையாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருக்காங்கம்மா. அப்புறம் எப்படிமா நான் இழைக்க முடியும்? இருந்தாலும் அம்மா ஊட்டுற சுகமே தனிதானே. அதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். சீக்கிரமா போய் எனக்கு கிச்சடி ரெடி பண்ணிட்டு வா. இதோ ரெடி பண்ணி கொண்டு வரேன். இந்த பூவை வச்சுக்கோ. அம்மா, அப்பாவும் கௌரியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார்ல, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஏய் கௌதம், சீக்கிரம் பண்ணுடா. வா வா, பூ வச்சுக்கோ. இது மணி 5 ஆயிடுச்சு, இன்னும் கீதாவை காணோம். நான் அதுக்கு தான் சொன்னேன் கீதாவை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டான்னு. கேட்டீங்களா? என்னென்னமோ சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி சம்மதிக்க வச்சிட்டீங்க. இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு சத்தம் போடுற? என்ன நீங்க என்ன ஆச்சுன்னு இவ்வளவு சர்வசாதாரணமா கேக்குறீங்க? கீதா ஸ்கூல்ல இருந்து தனியா வர்றப்ப அந்த சண்டால அவளை பாத்திருப்பான். தங்கம் வெள்ளி பித்தளைன்னு பாசத்தை பொழிஞ்சிருப்பான். இவ்வளவு அதை உண்மைன்னு நம்பி அவன் பின்னாடியே போயிருப்பா. இதெல்லாம் உன்னோட கற்பனைம்மா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. எதுப்பா கற்பனை? எது நடந்திருக்காது? வீட்ல இருந்த பொண்ணையே அமெரிக்கா கூட்டிட்டு போறேன்னு உங்களை ஏமாத்தி அவன் கூட்டிட்டு போனவன் தானே. உங்களையே ஏமாத்தினவன் தனியா வர்ற கீதாவை ஏமாத்த முடியாதா? அவன் ஏமாத்தலாமா? ஆனா நீ நினைக்கிற மாதிரி கீதா இன்னொரு தடவை அந்த சண்டாளங்கிட்ட ஏமாற மாட்டா. அந்த கடங்கார எனக்கு தாலி கட்டின பாவத்துக்காக அவன் கூட 4 வருஷம் வாழ்ந்திருக்கேன். என் குழந்தைய நான் பெத்து 9 வருஷம் வளர்த்திருக்கேன். அந்த சண்டாளனை பத்தி எனக்கு தெரியும், என் குழந்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏம்மா, 4 வருஷத்துலயும் 9 வருஷத்துலயும் வந்த புது உறவை பத்தி இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கியே. 28 வருஷமா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின உங்க அப்பனை பத்தி ஒன்னும் புரிஞ்சுக்கலையேம்மா. நீ நினைக்கிற மாதிரி அந்த கடங்காரன் கீதாவை கூட்டிட்டு போயிருந்தாலும் இல்ல கீதா தானா போயிருந்தாலும் உனக்கு கிடைக்காத கீதாவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். மாதவி, கீதாவை நீ 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்திருக்கலாமா? ஆனா அவ பேர்ல நான் உசிரிய வச்சிருக்கிறேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமா மாதவி, கீதா என் உயிர். நீ பயப்படுற மாதிரி அவளுக்கு எதுவும் நடந்திருக்காதுமா. 4 நாள் அவ ஸ்கூலுக்கே போகல. இன்னைக்கு தானே போயிருக்கிறா. எழுத வேண்டியது படிக்க வேண்டியது நிறைய இருந்திருக்கும். அதான் லேட் ஆகுது போல இருக்கு. நீ கவலைப்படாம ரெஸ்ட் எடுத்துக்க. நானே ஸ்கூலுக்கு போய் கீதாவை கூட்டிட்டு வரேன். போருமா? போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஐயா, கௌரி அவங்க வீட்டுக்கு போயிருக்குமோ? மெதுவா பேசு. நான் தான் அவளை அனுப்பிச்சு வச்சேன். போன இடத்துல லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்குறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. குறுக்க வராதரான்னு நான் சொன்னதும் ஓடியே போயிட்டான். ஹலோ சார், நான் முருகேசன் பேசுறேன். சொல்லுங்க சார். மன்னிக்கணும், என் நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். கௌரி இன்னும் ஸ்கூல்லேருந்து வரலன்னுட்டு மாதவி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது ஒன்றும் இல்லை சார். கௌரி என்னை பார்க்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அதான் லேட் ஆயிடுச்சு. நான் கொண்டு விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ம்.
அம்மா நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. வரேன் கௌதம். மீளாத சோதனைகளில் எல்லாம் என்னை மீட்டெடுத்து வாழ வைத்த என் குலதெய்வமே பட்லி, உன் திருமுகம் கண்டு பின் என் மனம் ஒருமுகம் கொண்டு பஞ்சபூத யாகம் துவங்க வேண்டியே நான் இப்போது உன் முன் வந்து நிற்கிறேன். யாகம் முடித்து பஞ்சபூதங்களை அடக்கி பிரளயம் வென்று பிரபஞ்சம் அடிபணிய உன் மகன் இந்த லீஸ் வாங்கக்கு ஆசி கொடு. மங்கி குருவே வா போலாம். என்ன குருவே, நீர் பூதத்தை அடக்கிறதுக்கு முன்னாடி நீராடிட்டு பூஜை ஆரம்பிக்கலான்னு குளத்துக்கு வந்திருக்கீங்களா? பேஷ் பேஷ், இருங்க நான் போய் சோப்பு ஷாம்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே பவுடரு பொட்டு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துடு. பவுடரு பொட்டு பூவா? பின்னடா முட்டாள், நான் நீர் பூதத்தை அடக்க தவம் இருக்க இந்த குளத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஓஹோ அப்படியா? ம். சரி, இன்னும் என்ன யோசனை? பூஜையை பண்ணி நீர் தவத்தை ஆரம்பிங்க. டேய், அந்த அலாவுத்தீனும் மூசாவும் நான் தவம் இருக்கிறது தெரிஞ்சு இங்க வந்தா அவங்க குளத்தை நெருங்காமல் இருக்க நான் ஒரு மந்திர தடுப்பு போட்டுட்டு வரேன். டேய் மங்கி, நான் இப்போது நீருக்கு கடவுளான வருணதேவனை வணங்கி நீருக்குள் இறங்கி அடி ஆழத்துக்கு போய் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நீர் பூதம் எனக்கு அடிமையாகணும்னு அதோட பிறவிராசி கட்டத்தை வச்சு மந்திர உச்சாட்டனம் செய்ய போறேன். அந்த நேரத்தில் நீ இங்க நின்னு எந்த அசம்பாவிதமும் நடக்காம காவல் காத்து நில்லு. கவலையை விடுங்க குருவே, ஒரு காக்கா குருவி கூட குளத்துக்கு மேல பறக்காம நான் காவலுக்கு நிக்கிறேன். ஆ. ம். ஐயா, குரு குளத்துக்குள்ள மூழ்கிட்டாரு. மேல வரும்போது சகதியோட சக்தியோட தான் மேல வருவாரு. பஞ்சபூத யாகத்தை ஆரம்பித்து விட்டான். முதல் பூதமா நீரை அடக்கி அடிபணிய வைக்க
குளத்தில் இறங்கி தவம் இருக்கிறான். இப்போ நான் அங்கிருந்தா வரேன். இல்ல, அவன் தவம் இருக்க நம்ம விடவே கூடாது. அதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். வா மூசா, நம்ம போலாம். சரி தாத்தா. அந்த லீ கோபக்காரன், அவன் தவத்தை கலைக்க போறாங்களே. இனிமே என்ன நடக்க போகுதோ தெரியலையே. கடவுளே. அது கவலைப்படாதீங்க. அந்த லீய மூசா தனியா எத்தனையோ தடவை அடிச்சு விரட்டி இருக்கான். இப்ப கூட மாமா போயிருக்காரு. கண்டிப்பா அந்த லீ ஓடி போயிடுவான். நீங்க வாங்கத்த. அந்த லீ எத்தனை தடவை தோத்தாலும் ஓய மாட்டானா? தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கானே. அந்த லீய ஜெயிக்கலனா தண்டனை காலம் முடிஞ்சாலும் பூதோளம் போக முடியாது போல் இருக்க. அப்பாடா, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. லீ தவம் இருக்கிறாரு, நானும் கவனமா காவலுக்கு இருக்கிறேன். இதே மாதிரி சூரிய அஸ்தமனம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீதான் பாத்துக்கணும் பட்லி. ஐயோ மூசா, எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்னையா வேணும்? என் குருநாதர் லீ குளத்துக்குள்ள இல்லையா? அவர் உள்ள இறங்கி நீர் தவமெல்லாம் பண்ணலையா? நானும் அவருக்காக இங்க காவலுக்கெல்லாம் நிக்கலையா, சும்மா உலாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா. டேய், என்ன உன் குருநாதர் குளத்துக்குள்ள இருக்காரான்னு நாங்க கேட்டோமாடா? கேட்கலையா? கேட்ட மாதிரியே இருந்துச்சு. என்னடா கேட்ட மாதிரி இருந்துச்சு? நீ ஜெயிக்கிற மாதிரி கூட தான் இருக்கும். அதுக்காக நீ ஜெயிச்ச மாதிரி அர்த்தமா? ஆமா. ஆமாவா? இல்ல தாத்தா, இவன் கூட நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? அதானே. டேய், நீ வாய் மூடிட்டுறா. தாத்தா, நான் குளத்துக்குள்ள இறங்குறேன். போ மூசா. குளத்துக்குள்ள இறங்குறியா? எதுக்குப்பா? நண்டு பிடிக்க. நண்டு பிடிக்கவா இல்ல வேற ஏதாவது கண்டுபிடிக்கவா? ஏய், உனத்தான் நாங்க வாயை மூடிட்டு இருக்க சொல்றோம்ல. தாத்தா, இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். குளத்துக்குள்ள இறங்க வேணாம், அப்புறம் விபரீதமா போயிடும். சொன்னா கேளுங்க. யாருக்கு விபரீதமாக போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். நண்டு பிடிக்க பாரியா? நண்டு போ, இப்ப போய் பிடி பார்க்கலாம். விஷயம் இல்லாமலா மேல நின்னுக்கிட்டு நான் வேணா வேணான்னு சொன்னேன். வில்லங்கத்தை வீணா விலை கொடுத்து வாங்காதீங்கப்பா. பெரியவங்க சொன்னா கேளுங்க. டேய் மங்கி, இப்ப வாயை மூட போறியா இல்லையா? முடியாதுப்பா. என்ன செய்வ? ஐயோ மூசா, சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு. இவங்க கூட பேச நேரம் இல்ல. உடனே ஏதோ செய். ஒன்னும் பண்ண முடியாது. நாங்கெல்லாம் மந்திர தந்திரத்துல பழந்துன்னு கொட்டைய போட்டவங்க. எங்க கிட்ட மோதுனா ஆட்டம் க்ளோஸ் ஆயிரும். ஜாக்கிரதை. போங்க வீட்டுக்கு போய் போர்வையை நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குங்க. போங்க போங்க. அட சொன்னா கேளுங்கப்பா, உயிரையாவது காப்பாத்திக்குங்க. போங்க.
உறிஞ்சிடானே